கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேயற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 11ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு என்ன மங்கள வார்த்தை? யோவேல் 2:19. தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். ஒரு மனுஷனுக்கு தேவையான இன்றியமையாத 3 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார். ஒன்று தானியம், அப்படின்னா நல்ல நிரந்தரமான வருமானம். 2வது திராட்சை ரசம், அப்படின்னாச்சுன்னா நல்ல குடும்ப வாழ்க்கை. 3வது எண்ணெய். இது அபிஷேகத்திற்கு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு அடையாளம். அது மட்டுமல்ல, சுகபலன் ஆரோக்கியத்திற்கு அடையாளம். இது 3ம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவனுடைய லைஃப்பில் ஒரு திருப்தியை நம்ம பார்க்க முடியும். இதில் ஒன்று மிஸ் ஆனால் கூட அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த திருப்தி என்கிற ஒரு பெரிய பார்ட்டில் ஒரு குறை வந்துடும். அதனால இது 3ஐயும் இன்னைக்கு திரியேக தேவன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் சிரசில் வைக்கிறார். அப்படின்னா இனி உங்களுக்கு வருமானத்துக்கு குறை இருக்காது. கர்த்தர் ஒரு புதிய வேலைக்கான வருமானத்திற்கான வழிகளை திறந்து தருவார். ஏற்கனவே வருமானம் இருக்குது, கமிட்மெண்ட் நிறைய இருக்குது, அதனால் எனக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னீங்கன்னா, ஆண்டவர் கமிட்மெண்ட்டை குறைச்சி வருமானத்தை அதிகப்படுத்தி என்னை 4 காசு மிச்சம் பிடிச்சி சொந்தமாக ஒரு வீடோ வாகனமோ வாங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 2வது திராட்சை ரசம். இந்த திராட்சை ரசம், இஸ்ரவேல் வம்சமே கர்த்தருடைய திராட்சை தோட்டம். அப்படின்னா அது குடும்பங்களுக்கு அடையாளம். ஒருவேளை என் பிள்ளை இன்னும் குடும்ப வாழ்க்கை அவனுக்கு சரியா அமையலை, அவனுக்கு இன்னும் கற்பத்தின் கனி கிடைக்கல, செட்டில் ஆகலை, அவளுக்கு இன்னும் ஒரு நல்ல திருமண வாழ்க்கை செட்டில் ஆகலை அப்படின்ற நிலைமையில் இருக்கிற உங்களுக்கு உங்களுடைய இருதயம் திருப்தி அடையும்படிக்கு பெஸ்ட்டான ஒரு நல்ல வரனை கர்த்தர் கொண்டு வந்து பரலோகமே இறங்கி நின்று அந்த திருமணத்தை கானாவூர் கல்யாண விருந்திலே ஆண்டவர் எப்படி கலந்து கொண்டு அந்த தம்பதியர்களை ஆசீர்வதித்து அங்கிருந்த தண்ணியை திராட்சரசமாக மாற்றி அற்புதத்தை செய்து திருப்தி ஆக்கினாரோ, அதே போல் ஒரு மேரேஜ் லைஃப்பில் ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தருவார். அது மட்டுமல்ல, கடைசியாக எண்ணெய் அப்படின்னாச்சுன்னா நல்ல அபிஷேகம், நல்ல ஜபவரம், நல்ல வல்லமையின் வரங்கள் ஆண்டவர் கொடுப்பார். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, வியாதியாய் கிடக்கிறவர்களுக்காக மூப்பர்களை வரவழைத்து எண்ணெய் பூசி நீங்கள் ஜெபியுங்கள் குணமாவார்கள் என்ற வசனத்தின்படி இன்றைக்கு பரம வைத்தியரை வியாதியோடு கிடக்கிற உங்கள் எல்லாருக்கும் எண்ணெய் பூசி உங்களை குணமாக்கி கற்பங்களை திறந்து ஆசீர்வாதமான செல்வங்களை கர்த்தர் தருவாராக. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் ராஜ்ஸ்ரீ பீட்டர், பெங்களூர். எனக்கு திருமணமாகி 4 வருடங்களாக குழந்தை இல்லை. 33 வயது ஆகிவிட்டதால் ஏஎம்ஹெச் வேல்யூ அப்படின்னு ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் குறைவாக இருப்பதால் ஐவிஎஃப் மூலமாகத்தான் குழந்தை பெற முடியும், மேலும் கருமுட்டை தானம் பெற வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் பிறகு நான் 1 வருடமாக பல மருத்துவமனைகளுக்கு சென்றேன். எந்தவித முன்னேற்றமும் கிடைக்காமல் மிகவும் கவலைப்பட்டு மனம் சோர்ந்து போய்விட்டேன். இப்படிப்பட்ட சமயத்தில் எங்களுடைய ஆலயத்தை சேர்ந்த ஒரு சகோதரி கவிதா அவர்கள் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகைக்கு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 2023ஆம் வருஷம் அன்று கலந்து கொள்ளும்படி அழைத்து கொண்டு வந்தார்கள். தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டேன். அந்த ஜெபத்திற்கு பிறகு நான் இயற்கையாகவே கர்ப்பம் தரித்தேன். டிசம்பர் 3, 2024 அன்று என் கைகளில் அழகான ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். என்னுடைய மகனுக்கு இப்பொழுது 1 வயது நிறைவடைந்துள்ளது. நல்ல கவனிங்க, 2023 டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அடுத்த வருஷம் அதே மாதிரி டிசம்பர் 3ஆம் தேதி 2024 அன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு அழகான ஆண் குழந்தையை கையிலே கொடுத்தார். சரி, உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இப்பொழுது குழந்தைக்கு 1 வயசு ஆச்சு. ஃபோட்டோ எல்லாம் எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய பொருத்தனையும் இந்த நாட்களில் அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க. அன்பரின் பாதத்தில் வருகிற ஜனங்களுக்கு ஆகாரத்திற்கான பொருத்தனையை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறாங்க. சரி, அது மட்டுமல்ல, இப்போ நல்ல கவனிங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு, ஒரு வசதி ஒன்று இப்பொழுது ரெடியாக இருக்குது. என்னென்னா, மே மாதம் 15ஆம் தேதி, இன்னைக்கு 11ஆம் தேதியாக இன்னும் 4 நாள் இருக்குது. பள்ளிக்கூடம் திறக்க போகுது, கல்லூரி திறக்க போகுது. அதுக்கு முன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து எப்படி இந்த சகோதரி அவமானத்தோட டாக்டர் முடியாதுன்னு சொன்ன நேரத்தில் அன்பரின் பாதத்தில் வந்து
இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்களோ அதே போல் நம்முடைய தேவனின் அன்பு சென்னை ஜெபகோபுரத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்காக ஒரு சிறப்பு சேமம் உபவாச கூட்டம் வந்து ஒழுங்கு பண்ணியிருக்கோம். அதில் அடிமை தெய்வ செய்தி கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறோம். உங்கள் பிள்ளைகளை ப்ளஸ் பண்ணி இந்த வருஷம் நீங்கள் பள்ளிக்கு கல்லூரிக்கு நீங்கள் அனுப்புங்க. அது வெளி தேசத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள் கூட அமெரிக்காவில் படிக்க விரும்புகிறேன், யூகேல படிக்க விரும்புகிறேன், ஆஸ்திரேலியா படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைகள் கூட அந்த நாளில் வாங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். மறுபடியும் சொல்லுகிறேன், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளோ பெரிய பிள்ளைகளோ, கல்லூரி படிக்கிற பிள்ளைகள், இந்த கல்வி ஆண்டு நமக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து தொடங்க போகுது. அதுக்கு முன்னால் மே மாதத்தில் இயேசுவாமி இடத்துல வந்து அவர் கொடுக்குற மங்கள வார்த்தையை வாங்கிட்டு இந்த வருஷம் நீங்கள் படிக்க போங்க. கர்த்தர் உங்களுடைய படிப்பில் சாதனை படைக்க கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் எல்லாரையும் சாதனையாளர்களாக மாற்றுவார். ஸோ இன்னிலிருந்தே நீங்கள் ஆயத்தப்படுங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளை பெற்றோர்கள் அழைச்சிட்டு வரலாம். பிள்ளைகளை நாங்கள் மேலே அனுப்புவோம், பெற்றோர்கள் கீழே இருந்து அந்த வார்த்தைகளை எல்இடியில் பார்க்கலாம். ஸோ இந்த காரியங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சின்ன பிள்ளைகளை வைத்திருக்கிற ஸ்கூல், ஃபார் எக்ஸாம்பிள் யூகேஜி, எல்கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் வைக்கிற பிள்ளைங்க தாய்மார்களையும் உள்ள அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நடக்க போகிற ஆண்டவரே, இந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான சிறப்பு சேம உபவாச கூடுகை மே 15ஆம் தேதி நடக்க போகுது. அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரலோக தேவனுடைய ஞானமும் அறிவும் விவேகமும் உண்டாகும்படிக்கு இந்த வாய்ப்பை இந்த பெற்றோர்கள் பயன்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்க. அது மட்டுமல்ல, ஒரு குடும்பத்திற்கு தேவையான தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், வருமானம், குடும்ப ஆசீர்வாதங்கள், அதே போல ஆரோக்கியம், அபிஷேகம் இத்தனையும் கொடுத்து இவங்க குடும்பங்களை நீங்கள் திருப்திப்படுத்துங்கப்பா. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.